பொருள் புதிது பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். மணிப்பூரில் பற்றி எரியும் பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்றுதான் இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு பத்திரிகையாளர் கிரிஷ்மா குத்தார் இணைந்திருக்கிறார். வணக்கம். மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு மே மாதம் தொடங்கிய அந்த வன்முறையானது மெல்ல அங்கங்கே முற்றிலுமாக குறையவில்லை என்றாலும் மீண்டும் இப்பொழுது வன்முறை களமாக காடாக அங்கு மாறி இருக்கிறது. பற்றி எரியும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்றுதான் பல்வேறு தரப்பிலும் ஒரு கேள்வி முன்வைத்திருக்கிற சூழலில் இப்போ நீங்கள் அங்கே களத்துக்கு சென்று செய்திகளை சேகரித்து வழங்கிய ஒரு செய்தியாளராக இன்றைக்கு மீண்டும் அங்கு வன்முறை எழுந்திருக்கிறது. இதற்கு மீண்டும் அங்கே வன்முறைக்கும் மீண்டும் பற்றி எறிய காரணம் என்ன? இன்னைக்குன்னு இல்லை, மே 2020 ஸ்டார்ட் ஆன வயலன்ஸ் வன்முறை மாசம் நீங்க பாத்தீங்கன்னா அப்பத்துல இருந்து இப்ப எவ்வளோ ஒரு நெக்ஸ்ட் மந்த் 20 மாசம் ஆயிடும். ஸோ எப்பவுமே வயலன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. என்னன்னா பத்திரிகையாளர்கள், மீடியா ஏஜென்சிஸ் இதை பத்தி எழுத மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த மாசத்துல கூட பாத்தீங்கன்னா வயலன்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா November 7th அன்னி நைட்டுக்கு ஒரு மார்னா அது ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி சார்ந்தவர், அவர் ரொம்ப கொடூரமா கொன்னாங்க. இந்த மாசம் அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. அதை பத்தி யாருமே பேசலையே, தமிழ்நாட்டுல கூட பேசலையே, அதை பத்தி நேஷனலா கூட பேசல. ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 நாளா தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ மணிப்பூர்ல ஏன் பிரச்சனை ஸ்டாப் ஆக மாட்டேங்குதுன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, ஒண்ணு அப்கோர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட், அது பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், ஹோம் மினிஸ்டரா இருக்கட்டும், யாரும் இதை இம்பார்ட்டன்ட், இதை நிறுத்தணும் அப்படின்னு அவங்க யோசிக்கல. அங்க இருக்கிற ஸ்டேட்ல இருக்கிற சீஃப் மினிஸ்டர் பிரேன் சிங், அவரை கூட நீங்க தான் இந்த வன்முறைக்கு காரணம் அப்படின்னு இது வரைக்கும் யாரும் சொல்லல. நிறைய ஏஜென்சிஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ், நேஷனல் ஏஜென்சிஸ், அவர் தான் காரணம்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் ரிப்போர்ட்டிங்ல கூட நான் கன்சிஸ்டன்டா அதை தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான காரணம் அவர் தான். அவர் மக்களை வன்முறைக்கு தூண்டுறாரு. எப்படி தூண்டுறாரு, யாரை வச்சு தூண்டுறாரு, இதெல்லாம் நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனா பிஜேபி கவர்மெண்ட், அங்க இருக்கிற கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அவருக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்காரு. ஸோ இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, யாரும் இதை கன்சிஸ்டன்டா அங்க இந்த மாதிரி நடக்குது, இது ஏன் நடக்குது, இந்த மாதிரி கன்சிஸ்டன்டா யாரும் ரிப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது இன்டர்நேஷனல் நேஷனல் ஏஜென்சிஸா இருக்கட்டும், இல்லைன்னா தமிழ்நாட்டுல கூட நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1.5 வாரமா 2 வாரமா நாங்க என்னதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நயன்தாரா தனுஷை பத்தி என்ன சொன்னாங்க, தனுஷ் நயன்தாரா பத்தி என்ன சொன்னாங்க, இப்ப ஜோதிகா சூர்யா என்ன, இதுதானே நம்ம டிஸ்கஸ் பண்றோம். பொதுவாவே ஜேர்னலிஸ்டிக் ஏஜென்சிஸே மணிப்பூர்ல இந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னு, அது ரீஜனல் ஹவுசஸா இருக்கட்டும், நேஷனல் ஏஜென்சிஸா இருக்கட்டும், ஏன் இந்த மாதிரி நடக்கும்போது கன்சிஸ்டன்டா ரிப்போர்ட்டேஜ் இது மேல போக்கஸ் போட மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா அங்க பிஜேபி இருக்கு, தமிழ்நாடுல இருக்கிற கவர்மெண்ட் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ், இவங்களும் பேசலாம், எல்லாரும் பேசணும். மணிப்பூரை பத்தி ஒரு வீடியோ வரும்போது மட்டும் பேசினா பத்தாது. ஒரு வீடியோ வந்தப்போ லாஸ்ட் இயர் பேசணும், இப்ப 6 பேர் ரொம்ப கொடூரமா செத்தாங்கன்னு சொல்லி பேசுறோம். கன்சிஸ்டன்டா யாரும் பேச மாட்டேங்கிறாங்களே. சோ இது எல்லாமே காரணம். ஏன் அங்க நிறுத்தவே முடியல, யாராலையும் நிறுத்த முடியலன்னா இதுதான். மணிப்பூரை பத்தி பேசலன்னா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இது பிஎம்க்கும் தெரியும், ஹோம் மினிஸ்டருக்கும் தெரியும். ஸோ அக்கார்டிங் டு மீ இதுதான் காரணம். ஊடகங்கள் சரியா கவனத்திற்கு அது மக்கள் மத்தியில் கொண்டு செல்றீங்க. நாம கூட இன்றைக்கு அதைத்தான் மற்றவர்களை கடந்து நாம் முன்மாதிரியாக இதை எடுத்து பேசுகிறோம். ஒரு அரை மணி நேரத்தை ஒரு நேரலையிலே களத்திற்கு சென்ற செய்தியாளர் என்கிற அடிப்படையிலே அன்றைக்கு என்ன நடந்தது, இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்கிற உங்களுடைய அனுபவ பகிர்வோடு இந்த ஒரு பதிவை நாம் நியூஸ் 7 தமிழ் முன்னெடுத்திருக்கு. அதே சூழலில் பார்த்தீங்கன்னா, கடந்த 11ஆம் தேதி மீண்டும் இந்த வன்முறை வெடிக்கிறப்ப ஒரு மக்கள் போராட்ட குழுவிலிருந்து ஆயுதம் ஏந்தியவர்கள் பாதுகாப்பு படை மீது ஒரு தாக்குதல் நடத்தினாங்க, பதில் தாக்குதல் நடத்தினாங்க அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. இப்போ போராட்டம் என்பது ஒரு ஆயுத குழுக்களுக்கும் பாதுகாப்பு படைக்குமாக அப்படி மாறிட்டா இன்னைக்கு சூழல்? மணிப்பூர் பொறுத்த வரைக்கும் அது மணிப்பூர் மட்டும் இல்ல, மணிப்பூரை சுத்தி இருக்கிற மற்ற மாநிலங்களையும் பாத்தீங்கன்னா அங்க ஆயுதம் என்று புதுசு இல்ல. அங்க ஆயுதம் புதுசே இல்ல. அங்க அந்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பல வருஷமா இண்டிபெண்டன்ஸ் டைம்ல இருந்தே ஆயுதங்கள் இருக்கு. சோ ஒருத்தங்க ஆயுதத்தை தூக்கி இவங்களை தாக்குறாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது காலகாலமா அங்க நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அங்க பல மூவ்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. அங்க இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாம் இண்டிபெண்டன்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்தியால இருந்தே எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு கேட்டு அதுக்கப்புறம் அவங்க நெகோசியேட் பண்ணி சரி நாங்க ஸ்டேட்ஸா பிரியிறோம். இந்த மாதிரி
மணிப்பூர்ல எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா பல இன்சர்ஜென்ட் குரூப்ஸ் இருக்காங்க. அதுல அந்த குரூப்ஸ்ல வந்து சில பேரை பேன் பண்ணியிருக்காங்க. டெரரிஸ்ட் குரூப், மிலிட்டன்ட் குரூப்னு கூப்பிடுவாங்க. இந்தியன் கவர்மெண்ட் அப்படி கூப்பிட்டோம். சோ நீங்க மணிப்பூர்ல வந்து ஆயுதத்தை எடுத்து ஆர்மியை தாக்குறது வந்து புதுசே இல்ல. இந்த ஒரு வயலன்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா ஆர்ம்ட் குரூப்ஸ் வந்து ஃப்ரம் மே 2023 ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் அட்டாக் பண்றாங்க, கன்ஃபரண்ட் பண்றாங்க. அதை தாண்டி அவங்கள வந்து ஆர்மி பிடிக்கும் போது அவங்களோட மக்களே வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டு கூட்டிட்டு போறாங்க. சோ இது வந்து புதுசு இல்ல, அந்த ஏரியால புதுசு இல்ல. ஆனா இன்னொன்னு என்னன்னா 11th என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி 11th இந்த வன்முறை இந்த மாசம் ஸ்டார்ட் ஆகல, 7th ஸ்டார்ட் ஆயிருக்கு. 7th ஒரு கிராமத்தை போய் எரிச்சிருக்காங்க, ஒரு ட்ரைபல் கிராமத்தை போய் எரிச்சிருக்காங்க. அந்த ட்ரைபல் கிராமத்துல இருக்கிற ஒரு பெண்ணையும் வந்து ரொம்ப கொடூரமா எரிச்சு கொன்னு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க ஒரு ரேப் எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த பாடி வந்து அவ்வளவு கொடூரமா எரிச்சிருக்காங்க. சோ அவங்களால சாம்பிள்ஸ் எடுக்க முடியல ரேப்பை ப்ரூவ் பண்றதுக்கு. 7ஆம் தேதிக்கு நடந்த பிறகு 11th அன்னைக்கு வந்து அந்த ஆப்போசிட் கம்யூனிட்டி, மெய்தே கம்யூனிட்டி சார்ந்த ஒரு ஏரியா, அது வந்து ஆக்சுவலி ட்ரைபல் ஏரியா. ஆனா அங்க சில மெய்தே ஹவுசஸ் இருந்திருக்கு. அதை எரிக்க இந்த ஆயுதத்தோட இந்த வாலண்டியர்ஸ் சொல்லுவாங்க அங்க. ஆனா இந்த ஆர்ம்ட் மென்னாவே வச்சுக்கலாம், அவங்க அங்க போயிருக்காங்க. அந்த வீடு எரிக்கும் போது சிஆர்பிஎஃப் வந்திருக்கு. அவங்க நடுவுல ஒரு கன்ஃபரன்டேஷன் மாதிரி நடந்திருக்கு. இதுதான் அங்க நடந்தது அந்த ஒரு சூழ்நிலையில. அதுக்கப்புறம் 6 மெய்தே ஒரு ஃபேமிலில இருந்து 6 பேரை கடத்தி இருக்காங்க இந்த குக்கீஸோ மார் இந்த ட்ரைபல் குழுல இருந்து. ஐ மீன் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கு, யார் அவங்களை அப்படி கடத்துனாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. பட் அந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க இந்த கம்யூனிட்டில இருந்து 3 பெண்களையும் அப்புறம் 3 சில்ட்ரன், அதுல வந்து ஒரு பாப்பா கூட இருக்கு, ஒரு 8 month old இன்ஃபென்ட் கூட இருக்கு. இவங்களை கடத்திட்டு போய் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவங்களோட பாடிஸ், அவங்களோட டெட் பாடிஸ் வந்து அங்க இருக்கிற ஆறுல அப்படியே they were found in that river. So இதுக்கு நடுவுல வந்து 2 பேர் அவங்களோட ஒரு ரிலீஃப் கேம்ப்ல செத்து இருக்காங்க. இன்னொருத்தரை வந்து கடத்திட்டு போய் கொன்னு இருக்காங்க. சோ டோட்டலி ஒரு 20 கொலை நடந்திருக்கு இந்த ஒரு மாசத்துல மணிப்பூர்ல. மணிப்பூர்ல இல்ல, ஜிரிபம்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல, ஜிரிபம்க்கு வெளியே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கூட ஒரு லேடிய வந்து அவங்க ஃபார்மிங் விவசாயம் பண்ணும்போது அவங்கள கொண்டு இருக்காங்க. சோ 21 டெத்ஸ், கில்லிங்ஸ். ஜிரிபாம் பொறுத்த வரைக்கும் சுற்றி இருக்கிற மாவட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கு இம்பால் உள்ளிட்ட பிஷ்ணுபூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் இப்போ இணைய சேவையும் துண்டிச்சிருக்காங்க. ஏன்னா வதந்திகள் நிறைய பரவுது, அதன் மூலமாக வன்முறை அதிகமாக நடக்குது, ஒரு தவறான புரிதல் இல்லை தவறான செய்திகள் வந்து மிக வேகமாக பரவுது அப்படிலாம் சொல்றாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் அது ஃபர்ஸ்ட் மே 2023ல இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபேக் நியூஸ், டிஸ்இன்ஃபர்மேஷன் ஒரு எல்லா இப்போ நீங்க மணிப்பூர்ல பாத்தீங்கன்னா வயலன்ஸே ஒரு எபிசோடிக்கா வரும். ஒரு மாசம் வந்து கொஞ்சம் குவைட்டா இருக்கும், நெக்ஸ்ட் மந்த் வந்து சடனா வன்முறை ஸ்டார்ட் ஆயிடும். அங்க வயலன்ஸ், ரொம்ப வயலன்ஸ் நடக்கும். செப்டம்பர்ல பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு 12-13 people were killed. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் குவைட்டா இருந்தது, ஒரு 2-3 ஏரியாஸ்ல கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது. ஆனா இந்த மாதிரி வயலன்ஸ் இல்ல, இப்ப மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு பீரியாடிக்கா வர வயலன்ஸுக்கு பின்னாடி என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் இருக்கும். ஜிரிபாமே வந்து இப்போ வன்முறை அங்க வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகல, இந்த வருஷத்தோட மே மாசத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒருத்தரை கொன்னாங்க, அதுக்கப்புறம் வித்தின் 2 weeks இன்னொருத்தரை கொன்னாங்க. அவனை வந்து கொல்லும் போது அவனை வந்து பிஹேட் பண்ணாங்கன்னு சொல்லி. சாரி, என்ன சொன்னீங்க? நீங்க தொடருங்க. தொழில்நுட்ப கோளாறு தான். நீங்க இல்ல, ஜூன் மாசத்துல வந்து அவரை கொன்னப்போ இந்த ஒரு ட்ரைப் சார்ந்தவங்க வந்து அவரை பிஹெட்டிங் பண்ணாங்கன்னு சொல்லி, தலையை வெட்டுனாங்கன்னு சொல்லி ஒரு ஃபேக் நியூஸை தான் பரப்புனாங்க. அங்க இருந்துதான் ஜிரிபம்ல வந்து வன்முறையவே ஸ்டார்ட் ஆகுது. ஜூன்லவே நிறைய வயலன்ஸ் நடந்திருக்கு. பேசிக்லி நிறைய வீடுங்களை எரிச்சிருக்காங்க, அங்க இருக்கிற 2-3 சர்ச் எரிச்சாங்க. அதுக்கப்புறம் மெய்தே ஏரியால ஒரு வில்லேஜ் எரிச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அங்க இருக்காம செதறி போய் அசாம் போனாங்க, அசாம் சைட் போயிட்டு அங்க ரிலீஃப் கேம்ப்ல இருந்தாங்க. சோ ஜிரிபாம் பொறுத்த வரைக்கும் அது கன்சிஸ்டன்டா லாஸ்ட் இந்த மே 2024ல இருந்து போயிட்டே இருக்கு. சோ இப்போ சடனா எல்லாரும் வந்து மணிப்பூர்ல ஒரு புதுசா ஒரு நியூ ஏரியால வந்து வயலன்ஸ்
தொடங்கிட்டு இருக்குன்னு பேசுறாங்க. அது தப்பு. ஆக்சுவலி ஜிரிபம்ல 6 மாசமா போயிட்டு இருக்கு. ஜிரிபம் வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டிஸ்ட்ரிக்ட் மணிப்பூர்ல. ஏன்னா அந்த பக்கம் அசாம் இருக்கு, இந்த பக்கம் மிசோராம் இருக்கு. பிளஸ் அது மணிப்பூரோட பார்டர்ல இருக்கு. சோ இந்த வயலன்ஸை நீங்க கண்ட்ரோல் பண்ணலன்னா அது வந்து அசாம் பக்கமோ மிசோரம் பக்கமோ போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்பத்துல இருந்து அங்க இருக்கிற செக்யூரிட்டி போர்சஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அது தெரிஞ்சும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுவுமே பண்ணல, ஸ்டேட் கவர்மெண்ட் எதுவுமே பண்ணல. அவங்க வந்து நாங்க இங்க பீஸ் ட்ரீட்டி போட்டிருக்கோம்னு சொல்லி பொய் தான் பேசினாங்க. பொய் பேசின பிறகு எல்லாரும் அதை நம்பி அசம்பிளிலயும் பார்லிமெண்ட்லயும் சொல்லி இப்போ என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. ஆனாலும் ஐ மீன் கன்சிஸ்டன்டா ரிப்போர்ட்டேஜ் இருந்துச்சுன்னா அவங்க மேல கொஞ்சம் ப்ரெஷர் இருந்திருக்கும். ஆனா இல்லையே, இப்போதான் எல்லாரும் பேசுறாங்க. இது வந்து லாஸ்ட் இயர் நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த ஒரு கொடூரமான வீடியோ வந்துருச்சுல்ல, அந்த ஒரு 2 பெண்களை வந்து அந்த 2 பெண்களோட வீடியோ வரப்போ எல்லாரும் பேசினாங்க. ஒரு 1.5 வாரம் பேசினாங்க. அதுக்கப்புறம் குவைட் ஆயிட்டாங்க. இப்ப கூட அப்படிதான். இப்போ சரி இந்த பெண்களை கொடூரமா கொன்னு இருக்காங்க, சோ பேசணும்னு சொல்லி ஒரு வாரம் பேசுவாங்க. ஆனா இது க்ளோஸ் டு 20 months அது நடந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து ஒரு எண்ட் என்னன்னு இப்படி யாரும் வந்து போக்கஸ்டா அது மேல ரிப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 மாதமா ஒரு நீர் பூத்த நெருப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் முடியலை, ஆனால் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ரொம்ப தீவிரமாக அதிகமாக நடக்குது. இந்த முறை பார்த்தீங்கன்னா முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் வீடுகள் கூட முற்றுகையிட்டு போராட்டத்தை மக்கள் முன்னெடுத்திருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற மக்கள் பிரதிநிதிகள் மீது நம்பிக்கையை இழந்துட்டாங்களா அங்கே இருக்கிற மக்கள்? அது கூட நீங்க பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இயரே வந்து நிறைய யாராவது லாஸ்ட் ஜூன்ல பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்ல க்ளோஸ் டு 12 பேர் செத்தாங்க. ஒரு சைட்ல இருந்து இந்த இம்பால்ல இருக்கிற மெஜாரிட்டி மெய்தே கம்யூனிட்டி சார்ந்த 12 பேர் செத்தாங்க. பேசிக்லி they were killed. ஒரு வயலன்ஸ்ல ஒரு கிராஸ் ஃபயர்ல அவங்கள கொன்னாங்க. அப்ப கூட சேம் பண்ணாங்க. அவங்க வந்து அங்க இருக்கிற எம்எல்ஏஸ் ரெசிடென்ஸை போய் தாக்குனாங்க, எரிக்க ட்ரை பண்ணாங்க. சோ இது வந்து கன்சிஸ்டன்டா எவ்ரி டைம் தேர் ஆர் ப்ரொடெஸ்ட் அவங்க பண்ணுவாங்க. அங்க இருக்கிற மக்கள் வந்து அவங்களோட கோவத்தை இப்படிதான் காட்டுவாங்க. அவங்களோட லீடர்ஸை டார்கெட் பண்ணி இந்த மாதிரி நீங்க எதுவுமே செய்யல அப்படின்னு போய் அவங்களோட ரெசிடென்ஸ், சிஎம்மோட பங்களாவே பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வாட்டி அட்டாக் பண்ணியிருக்காங்க. சோ இதனால ஏதாவது மாறுமான்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து ரெகுலரா அங்க நடக்கும். அங்க வந்து ப்ரொடெஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த வாட்டி கம்பேரிட்டிவ்லி இன்னும் ஒரு 10 பேர் வீட டார்கெட் பண்ணியிருக்காங்க. பட் இதனால என்ன ஆகும்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா ஐ டோன்ட் நோ. ஏன்னா இதை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ஒரு 1.5 வருஷமா இதை பார்த்துட்டு இருக்கேன். கிருஷ்ணா, இப்போ அரசியல் ரீதியாகவும் இந்த முறை வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுதா ஆளுங்கட்சிக்கு? ஒரு மிக முக்கிய அந்த மாநிலத்தினுடைய முக்கிய கட்சியாக பார்க்கப்படுகிற தேசிய மக்கள் கட்சி தன்னுடைய ஆதரவை ஆளும் கட்சிக்கு வாபஸ் பெற்றிருக்கு. பெரும்பான்மை இருக்கு, 31க்கு 32 இருக்கு. ஆனாலும் கூட இது வந்து அரசியல் ரீதியாகவும் இப்போ ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்கப்படுகிறது, தீர்வை நோக்கி செல்லுது அப்படின்னு பார்க்கலாமா? நான் பார்க்கல. ஏன்னா என்பிபி கூட அவங்க வித்ரா பண்ண சப்போர்ட் வந்து இப்போதான் அவங்களுக்கு தெரியுதா மணிப்பூர் பத்திக்கிட்டே எரிஞ்சிட்டு இருக்குன்னு. அவங்க அங்கதான் இருக்காங்க, அது அவங்க ஏரியா தான். சோ சடனா இப்ப வந்து அவங்க வித்ரா பண்றதா, ஐ மீன் அவங்களோட பங்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு 6-7 சீட் தான், 7 இடங்கள். சோ ஆமா 7. சோ அவங்களால இந்த கவர்மெண்ட் போகாது. இந்த கவர்மெண்ட் அங்க மணிப்பூர்ல பாத்தீங்கன்னா அங்க ஆப்போசிஷன் கூட இவ்வளோ ஒரு 1.5 வருஷமா நான் அவங்கள அவ்வளவு பேசுறத பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் பயம், எங்க மேல கூட தாக்குதல் வரலாம். மணிப்பூர் பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி அந்த இம்பால் இல்லைன்னா நீங்க ட்ரைபல் ஏரியாஸ்ல கூட பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற இன்சர்ஜென்ட் குரூப், அங்க இருக்கிற மிலிட்டன்ட் குரூப்ஸ் தான் அந்த கம்ப்ளீட் ஏரியாவை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. இப்போ இம்பால்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மிலிஷியாஸ், இந்த அரம்பாய் தெங்கோல்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், யுஎன்எல்எஃப் பம்பைன்னு ஒரு ஃபேக்ஷன் இருக்கு. ஸோ இவங்க எல்லாம் வந்து அவங்க கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ஆயுதம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு அவங்க கிட்ட. ஸோ எல்லாரும் அங்க வந்து ஒரு தயக்கத்தோட ஒரு பயத்தோட தான் வாழ்றாங்க. தட் இன்க்ளூட்ஸ் பாலிட்டிஷியன்ஸ் ஹூ ஆர் இன் தி ஆப்போசிஷன். ஸோ ரூலிங் பார்ட்டில இருக்கிறவங்க தான் இந்த குரூப்ஸை கண்ட்ரோல், ஐ மீன் பிரேனோட குரூப்ஸ்னா இந்த குரூப்ஸை பேசிப்பாங்க. அங்க வந்து இந்த குரூப்ஸ் எல்லாரும் வந்து பிரேன் தான், அங்க இருக்கிற சிஎம் தான் கிரியேட் பண்ணாரு, அவர் தான் கண்ட்ரோல் பண்ணாருன்னு பேசிப்பாங்க. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில ஆப்போசிஷன் என்ன சொன்னாலும் அங்க வந்து பேச்சு ஒர்க் ஆகல, அங்க வந்து ஆயுதம் தான் ஒர்க் ஆகுது அந்த என்டையர் ஸ்டேட்ல. ஸோ அதனால அன்லெஸ்
சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்டர்வீன் பண்ற வரைக்கும் பிரேனை யாராலையும் தூக்க முடியாதுன்னு தான் அங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சோ அவங்களோட கவர்மெண்ட் டீஸ்டேபிளைஸ் பண்றதுக்கு அவங்களோட பார்ட்டில இருக்கிறவங்களே வந்து பிஜேபியில இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா பல வாட்டி இவரை தூக்குங்க, இது வந்து வன்முறை மே 3 முன்னாடி அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் கிட்டயும் ஹோம் மினிஸ்டர் கிட்டயும் போய் பேசியிருக்காங்க, அவர் வந்து கரெக்டான ஆள் இல்லை இந்த ஸ்டேட்டுக்குன்னு. பட் அவங்களையும் வந்து மதிக்கல. இன்ஃபேக்ட் வயலன்ஸ் ஸ்டார்ட் ஆன பிறகு அவங்கள வந்து அடிச்சிருக்காங்க. ரகுமணின்னு சொல்லி அங்க ஒரு எம்எல்ஏ இருக்காரு, அவர் வந்து இவரை வந்து தூக்குனாதான் இது வந்து வயலன்ஸ் வில் ஸ்டாப்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த ஒரு காங்கலான்னு அங்க ஒரு ஃபோர்ட் இருக்கு, அதுக்குள்ள வந்து அவரை வச்சு அடிச்சிருக்காங்க. சோ அங்க இருக்கிற பாலிடிக்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து அத ஒரு ஒரு ஆயுதத்தோட லென்ஸ்ல தான் பார்க்கணும். யார்கிட்ட வந்து அந்த ஒரு பலம் இருக்கும், தே ப்ரிவேல். சோ ஆப்போசிஷன் கூட பிரேனை வந்து நீங்க எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப கம்மியான பேர் தான் அங்க பேசுவாங்க. சோ அவங்களும் வந்து இந்த குக்கி மிலிட்டன்ஸ் எல்லாரும் வந்து நம்ம எண்ட் பண்ணாதான் இது முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாநிலத்தோட பிரச்சனையே வந்து அங்க இருக்கிற பொலிட்டிக்கல் லீடர்ஸ், பொலிட்டிக்கல் டிஸ்பென்சேஷன், அங்க இருக்கிற சீஃப் மினிஸ்டர். சோ இவங்க எல்லாம் வந்து எப்படி மாறுவாங்கன்னு the answers are only with central government. ஆளும் கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி ஆதரவை விலக்கி கொண்டாலும் கூட, எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வந்தாலும் கூட, ஆனாலும் கூட எதிர்க்கட்சிகளுடைய ரோலை அவங்க இன்னும் சரியா பண்ணல, இன்னும் கூடுதலாக எதிர்த்து பேசணும். ஆனா அவங்க அந்த பேசலையே இது வரைக்கும். வந்து காங்கிரஸ் டைரக்டா பிரச்சனை என்ன, யாரால இந்த பிரச்சனைன்னு அங்க இருக்கிற காங்கிரஸ் லீடர்ஸே பேசல. மெய்தே லீடர்ஸ் வந்து மெய்தேக்கு சப்போர்ட்டா பேசுவாங்க, குக்கீஸ் வந்து குக்கீஸ் சப்போர்ட்டா பேசுவாங்க. சோ யாரும் வந்து ஒரு ஒப்ஜெக்டிவா சரி இவர் தான், ஏன்னா இது பிரச்சனை வந்து மெய்தேக்கும் குக்கிங்கும் நம்ம பேசுறோம்ல, அது பிரச்சனையே இல்ல. பிரச்சனை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிரியேட் பண்ண ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிரியேட் பண்ண பிரச்சனை. ஆனா ஸ்டேட் கவர்மெண்டோட சிஎம் வந்து ஒரு மெய்தேயா இருக்காரு, அங்க இருக்கிற எம்எல்ஏஸ் வந்து மெய்தேயா இருக்காங்க. ஆனா இது ஒரு மெய்தே குக்கி ப்ராப்ளம் இல்ல, திஸ் இஸ் a மணிப்பூர் ஸ்டேட் கவர்மெண்ட் கிரியேட்டட் ப்ராப்ளம். அப்படிதான் நான் இதை பார்ப்பேன். அதை இன்னொரு பார்வையும் சொல்றாங்க. இப்போ போதை மாஃபியாக்களுடைய ஒரு ராஜ்யம் இருக்கு, அதை கட்டுப்படுத்துறதுக்கு அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வருது. அதை பொறுக்க முடியாம பிரச்சனைகளை தூண்டி விடுறாங்க. இல்ல ஆயுத வியாபாரிகள், சட்டவிரோத ஆயுத வியாபாரிகள் வந்து பிரச்சனையை தூண்டி விடுறாங்க. வெளிநாட்டிலேருந்து வளர்ச்சி அமைதி திட்டங்கள் அங்கே கொண்டு வர்றாங்க, அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வெளிநாட்டிலேருந்து சில சக்திகள் இந்த மாதிரி பிரச்சனைகளை தூண்டி விடுது அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்றாங்களே. தப்பு, எல்லாமே தப்பு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு டிஸ்கஷனுக்கு ஏத்த பொருளே இல்ல. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்ல இருந்து இதுதான் கேட்டுட்டு இருக்காங்க, போதை பொருள்னு சொல்றாங்க, மத்த சைனாவும் அமெரிக்காவும் சேர்ந்து வந்து இங்க அட்டாக் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் ஒரு காமன் சென்ஸ் இல்லாத பேச்சு இது. போதை பொருள்ல வந்து நீங்க அங்க இன்வெஸ்டிகேட் பண்ணோம்னா, இப்ப இருக்கிற சிஎம் மேலவே சார்ஜஸ் இருக்கு. அந்த ஊர்ல வந்து இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் பிருந்தான்னு சொல்லி அந்த சேம் கம்யூனிட்டியில இருக்கிற ஆபீசர் வந்து சிஎம் மேல சார்ஜஸ் போட்டுருக்காங்க. நீங்க தான் போதை பொருளோட டிஸ்ட்ரிபியூஷனை நீங்க தான் வந்து நடத்துறீங்கன்னு சார்ஜஸ் போட்டிருக்காங்க. சோ அது வந்து ஒரு சென்டிமெண்ட். ஆன்டி ட்ரக்ஸ் நம்ம பேசினா ஏதோ நாட்டை காப்பாத்து போறோம்னு அந்த சென்டிமெண்ட்டை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற கவர்மெண்ட் பேசுது. ஆனா இதுக்கும் போதை பொருளுக்கும் சம்பந்தம் இருந்ததுன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, போதை பொருள் வந்து அங்க வந்து வருஷமா இருக்கு. ஜஸ்ட் லைக் ஹவ் இன் தமிழ்நாடு வருஷமா இருக்கு. இதுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, there's nothing. இது வந்து இட்ஸ் a ஸ்டேட் கிரியேட்டட் வயலன்ஸ். இந்த வயலன்ஸ் பாத்தீங்கன்னா, ஏன்னா ஒரு ஊர்ல 2 நாள், எந்த ஊர்லயும் வந்து 2 நாளுக்கு மேல ஒரு வயலன்ஸ் கண்டினியூ ஆகுதுன்னா அதுல வந்து ஸ்டேட்டோட இன்வால்வ்மெண்ட் டெஃபினட்டா இருக்குன்னு நான் எல்லாரும் சொல்லுவேன், ஜேர்னலிஸ்ட் பொதுவா சொல்லுவோம். திஸ் இஸ் த சேம், வேற எதுவுமே இல்ல. ஏற்கனவே நம்ம மணிப்பூரை பார்த்திருக்கோம். இந்த ஆயுதப்படைக்கான சிறப்பு சட்டத்தை ரத்து செய்யணும்னு மிக நீண்ட காலமாக தொடர் போராட்டங்கள்லாம் நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இன்றைக்கு ஒரு 6 காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த ஏஎஃப்எஸ்பி ஆக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா பாதுகாப்பு வேண்டும், இது வன்முறையிலே கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறப்ப இது என்ன மாதிரி நினைத்தபடி கட்டுப்பாட்டுக்கு வருமா, இல்லை எதிர் விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அங்க இருக்கிற கள சூழல் அடிப்படையில்? இல்ல, இதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா இப்போ படை வந்து எந்த மாதிரி டிசிஷன்ஸ் எடுக்குதுன்னு இருக்குது இல்லையா, அந்த டிசிஷன்ஸ் வந்து அவங்களால இண்டிபெண்டா எடுக்க முடியுமா? அந்த டிசிஷன்ஸ்ல வந்து ஹோம் மினிஸ்ட்ரியோட பங்கு என்ன? இப்ப வந்து அமித்ஷாவோ இல்லைன்னா அவங்களோட சுப்பீரியர்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து
வர டைரக்ஷன் கம்ஸ் ஃப்ரம் த ஹோம் மினிஸ்டர் இல்லையா? சோ அவங்க வந்து இத கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு என்ன டைரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க அதை பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து அசாம் ரைஃபிள்ஸ் அங்க இருக்கிற இண்டிபெண்டன்ட் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் எடுப்பாங்க. மத்தவங்க வந்து சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப்னு இருப்பாங்க. அவங்க வந்து அங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எஸ்பிக்கு அண்டர் இருப்பாங்க. சோ இந்த ரெண்டு குரூப்ஸும் அவங்களுக்கு அகேன்ஸ்ட் ஐ மீன் ஆர்டர்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆர்டர்ஸ் வந்து ஆப்போசிட்டா இருக்கும், இடிக்கும். சோ ஒருத்தங்க வந்து கண்ட்ரோல் போக ட்ரை பண்ணும்போது இன்னொருத்தவங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏரியால வந்து வித்தியாசம் இருக்கும். அதனாலதான் வந்து அசாம் ரைஃபிள் ஸ்டார்டிங்ல இருந்து எல்லா ஏரியாலையும் ஆப்ஸ்பா போட்டீங்கன்னா எங்களால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஜிரிபம்ல பாத்தீங்கன்னா 14th அன்னைக்கு ஆப்ஸ்பா மறுபடியும் போட்டாங்க ஜிரிபம் டவுன்ல. ஆனா 16th அன்னைக்கு வந்து நிறைய அங்க வந்து ஒரு 20 வீடுங்களை எரிச்சாங்க, 3 சர்ச்சை எரிச்சாங்க ஆப்ஸ்பா வந்த பிறகும். சோ அது ஏன் நடந்தது அப்படி? சோ அங்க வந்து கண்ட்ரோல் பண்றதுன்னு அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, தட் ஹஸ் கான் அவுட் ஆஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் த போலீஸ் சொல்லுவேன். இத வந்து அவங்க இஃப் தே ஹேவ் கண்ட்ரோல் இட் நவ், ஏன்னா இவ்வளவு மாசத்துக்கு விட்டு பீப்புள் ஆர் லைக் என்ன சொல்றது, அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க. அந்த ஒரு நான் பழி வாங்கணும் அந்த ஒரு மோட்ல தான் இருக்காங்க. பிளஸ் நான் சொன்ன மாதிரி ஆயுதம் அங்க வந்து பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட எக்கச்சக்கமா இருக்கு. சோ இப்ப வந்து நீங்க அந்த ஆயுதத்தை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ஆர்மியை எடுத்துட்டு போய் என்ன பண்ண சொல்வீங்க? மக்கள் மீது தாக்குதல் நடத்த சொல்வீங்களா? அது நடக்கும்போது என்ன ஆகும்? இதெல்லாம் கேள்விகள். ஏன்னா மணிப்பூர்ல முன்னாடியும் வந்து இந்த ஆப்ஸ்வா போட்டப்போ நிறைய ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் நடந்திருக்கு. சோ அவங்க எப்படி இதை சென்சிட்டிவா டீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த கவர்மெண்ட் வந்து எவ்வளவு சென்சிட்டிவா இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். சோ எந்த கட்டத்துல போய் இது முடியும்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஈவன் சிஆர்பிஎஃப் அந்த 10 பேர் இருந்தாங்கல்ல, அந்த 10 பேர் இறந்தப்போ அவங்க வந்து வீடுங்களை கொளுத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அவங்கள ஷூட் பண்ணாங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த குரூப் என்ன சொல்றதுன்னா நாங்க வந்து வயலன்ஸே யூஸ் பண்ணல, நாங்க வந்து யார் மேலயும் ஷூட் பண்ணல. அந்த சைடு அவங்க எங்க வீட்டை எரிச்சாங்க, சோ நாங்களும் அவங்களோட வீட்டை எரிச்சோம். சோ இந்த மக்கள் இந்த மாதிரி பேசும்போது நீங்க எப்படி வந்து நியூட்ரலா போய் வேலை செய்வீங்கன்னு is what the army is supposed to do. ஆனா அதை வந்து அவங்க எப்படி செய்ய போறாங்கன்னு I don't know. இப்போ நீங்கள் களத்தில் அந்த பகுதிக்கு சென்று வந்து நீங்கள் பல மக்களையும் சந்தித்து அவங்கள்ட்டெல்லாம் பேசியிருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் கேட்டறிந்த வரைக்கும் இப்போ இன்றைக்கு இந்த பற்றி எரிகிற பிரச்சனைக்கு தீர்வுன்னா ஒரு பத்திரிகையாளராக உங்கள் பார்வையில் 2 அரசுகள், மணிப்பூருடைய மாநில அரசாகட்டும் மத்திய அரசுக்கும் நீங்கள் முன்வைக்கிற ஒரு யோசனை கோரிக்கைன்னா என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சீஃப் மினிஸ்டர், நீங்க இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும்போது, இந்த மாதிரி கொலைகள், ரேப், வீடுகள் எல்லாம் எரியும் போது, கிராமத்து ஃபுல் ஒரு ஐ மீன் அங்க க்ளோஸ் டு 250-300 வில்லேஜஸ் எரிச்சிருக்காங்க. இதெல்லாம் நடக்கும்போது ஜஸ்டிஸ்ன்னு ஒரு கான்செப்ட் வருது இல்லையா? மக்கள் வந்து ஜஸ்டிஸ்ன்னு கேக்குறாங்க. ஆனா அந்த ஜஸ்டிஸ் எப்படி வரும்னு எனக்கு தெரியாது ஆனஸ்ட்லி. எல்லா வன்முறைக்கு வந்து ஒரு தீர்வுன்னு பாத்தீங்கன்னா வித்வுட் ஜஸ்டிஸ் பீப்புள் டோன்ட் மூவ் ஆன்னு சொல்றாங்க இல்லையா? அது எப்படி வரும்னு தெரியல. பட் ஃபர்ஸ்ட்லி இந்த ஒரு சிஎம் சீஃப் மினிஸ்டர் பிரேன் சிங்கை தூக்கலனா ஐ டோன்ட் திங்க் யாரும் வந்து பேசவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒரு சைட்ல வந்து அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, இவனாலதான் இது நடந்திருக்கு, சோ ஃபர்ஸ்ட் இவனை எடுக்கணும், அவன் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்டா தட் அவனை வந்து இப்போ டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் டிஃபெண்ட் பண்றாங்கன்னு மக்கள் கேக்குறாங்க. சோ தீர்வு என்னால சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல சார் ஆனஸ்ட்லி. பட் இந்த ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்கு ரெஸ்பான்சிபிள்னு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க தெரியும். பட் சீஃப் மினிஸ்டரை சேஞ்ச் பண்ணாம எதுவுமே அங்க மாறாது. மணிப்பூர் லீடர்ஷிப் எடுத்துட்டு வந்து அதனால சேஞ்சஸ் வருமானு எனக்கு தெரியாது. பட் தே ஷுட் அட்லீஸ்ட் ட்ரை இட். மணிப்பூரில் நடந்துட்டு இருக்கிறது குறித்து நீங்கள் களத்தில் கண்டதையும் கேட்டதையும் விரிவாக எங்களோடு இந்த நேரலையில் இணைந்து நேயர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கிரீஷ்மா. மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் இப்போது இன்றைக்கு நடைபெற்றுக்கின்ற அந்த கலவரத்துக்கு காரணம் என்ன, எப்படி அதை கட்டுப்படுத்துவது, சுமூக நிலையை எப்படி ஏற்படுத்துவது, அமைதியை எப்படி கொண்டு வருவது என்பது குறித்தெல்லாம் மிக முக்கியமாக கவனமாக தீவிரமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கு, உள்துறையும் தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கு தேசிய புலனாய்வு முகமையினுடைய விசாரணையும் அங்கு தொடங்கி இருக்கிறது. அவர்கள் விசாரணையை மேற்கொண்டு என்ன
காரணம் என்ன எப்படி அதை அமைதியை மீண்டும் கொண்டு வருவது என்கிற குறித்தெல்லாம் அவர்கள் விசாரணைக்கு பிறகான பரிந்துரையை அரசுக்கு கொடுக்க இருக்கிறார்கள். சற்றேறக்குரிய 5000 துணை ராணுவத்தினர் அங்கு விரைய இருக்கிறதாக தகவல் ஒரு பக்கம் வெளியாக இருக்கிறது. மணிப்பூர் மீண்டும் அமைதி திரும்புமா என்று அடுத்தடுத்த நாட்களில் நடைபெறுகின்ற அங்கு அரசு எடுக்கிற முன்னெடுப்புகள், நடவடிக்கைகள், மக்களுடைய ஒத்துழைப்பு எல்லாவற்றையும் பொறுத்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பொருள் பகுதியில் சிறப்பு விருந்தினரோடு சந்திப்போம்.